ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா டீச்சர்ஸ்க்கான ஒரு ஹாப்பியான நியூஸு டெட் எக்ஸாம் விஷயமா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 410 டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து வந்திருக்கு. சரி என்னன்னு பார்க்கலாம். 2014 முதல் 2017ஆம் ஆண்டு வரைக்கும் டெட் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து 410 டீச்சர்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பணி நியமன ஆணை கொடுக்காமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசு என்ன சொன்னான்னா, அந்த டீச்சர்ஸ்லாம் கண்டிப்பா வந்து இந்த போட்டித் தேர்வு நடத்தியே ஆகணும். போட்டித் தேர்வு நடத்தி அதில செலக்ட் ஆனா மட்டும் தான் பணி நியமன ஆணை கொடுக்க போறதா தகவல் வெளியாச்சு. இதை எதிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில 410 டீச்சர்ஸ் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த உத்தரவு வந்து இப்ப விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 10 வருஷமா காத்திருக்கும் 410 டீச்சர்ஸ்க்கு தகுதி அடிப்படையில பணி நியமனம் ஆணை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. போட்டித் தேர்வும் நடத்தாச்சு, அரசாணையும் வெளியிட்டாச்சு, போட்டித் தேர்வும் நடத்தியாச்சு. அவங்களும் செலக்ட் ஆயிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு. ஆனா ஏன் இன்னும் பணி நியமன ஆணை வழங்கல? அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அதனால முந்தைய காலத்துல துவங்கிய இந்த தேர்வு நடைமுறைய வந்து கைவிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த போட்டித் தேர்வு மூலமா தேர்வு நடக்கும். டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும் போதாது. இந்த போட்டித் தேர்வுலயும் பாஸ் பண்ணியாகணும் அப்படின்னு ஒரு முடிவு 2018ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இத வந்து எதிர்வரும் காலத்துல அமல்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்காங்க. ஸோ அதனால கடந்த 10 வருஷமா காத்திருக்கும் 410 டீச்சர்ஸ்க்கு தகுதி அடிப்படையில கண்டிப்பா பணி நியமனம் ஆணையம் வழங்க வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து 410 டீச்சர்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, அவங்க பணி நியமனம் ஆணையம் வந்து குடுக்க போறாங்க. சீக்கிரமா டியூட்டிலும் ஜாயின் பண்ண போறாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ நண்பர்களே.